ஹலோ ரீடர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் நோட்ஸோட ஒர்க் ஃப்ளோ பற்றி தான் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கே நோட்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்கான நோட்ஸ் அப்புறம் நம்ம எதுக்குலாம் யூஸ் பண்ணணும் ஒரு பேசிக்காக ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக நோட்ஸ் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். டியூஷனில் மொத்தம் 400+ நோட்ஸ் இருக்குது. அது அத்தனையும் நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா மோஸ்ட் காமன் யூஸ் நோட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னு பார்க்கலாம். மேபி நம்ம சேனல்லையே நோட்ஸுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி டெடிகேட்டடாக ஒவ்வொரு நோட்ஸுக்கும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீடியா இன் நோட். நீங்கள் எந்த ஒரு இமேஜ் ஆர் வீடியோவை நீங்கள் ஃபியூஷன் பேஜில் கொண்டு வந்தீங்கனாலோ அது மீடியா இன்ன்ற நேமில் தான் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொண்டு வரீங்கன்னா அது மீடியா இன் 1ன்னு வரும். இதே நீங்கள் அடுத்து வேறு ஏதாவது ஒரு மீடியா கொண்டு வரீங்கன்னா அது மீடியா இன் 2ன்னு கொண்டு வரும். அந்த மாதிரி மீடியா இன்றது அதோட நேமே உள்ள வரும். இப்போ அடுத்து நம்ம ஏதாவது ஃபோட்டோ வீடியோ உள்ள கொண்டு வந்தோம்னா அது மீடியா இன் 3ன்னு வரும். இன்கேஸ் நீ ஒரு பிகினராக இருந்து இந்த மீடியா இன் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கு, எது எந்த நோடுன்னு நான் எப்படி போய் தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா சிம்பிள். அதுக்கு 2 காமன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா, நீங்கள் எந்த நோட செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நோட கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் 1 ப்ரெஸ் பண்ணாலே அது வந்து என்ன நோடுன்னு வந்து காமிச்சிடும். அண்ட் செகண்ட் மெத்தட் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் இந்த நோட கிளிக் பண்ணிட்டு F2 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அது நீங்கள் ரீநேம் பண்ணுற ஆப்ஷன் வரும். அண்ட் நீங்கள் ஈஸியாக ரீநேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து லோகோன்னு வச்சிடலாம். ஸோ மீடியா இன் 1 மீடியா இன் 2ன்னு நம்ம பார்க்குறத விட இந்த மாதிரி நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம தானே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் நோட். சிம்பிள் தான். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டெக்ஸ்ட் வேணுமோ ஃபியூஷனில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த டெக்ஸ்ட் நோட் யூஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் நோட்டில் வந்து ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம். இந்த டெக்ஸ்ட் நோட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டாலே 1 or 2 hours ஆகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம டெடிகேட்டடாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் நோட். நமக்கு ஃபியூஷனில் எப்பெல்லாம் ஒரு சாலிட் கலர் பேக்ரவுண்ட் இல்லாட்டி ஒரு கிரேடியன்ட் கலர் பேக்ரவுண்ட் தேவைப்படுதோ அப்போ நம்ம இந்த பேக்ரவுண்டோட நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கு மட்டும் கிடையாது, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் ஏதாவது கலர் ஃபில் பண்ணணும்னா அந்த மாதிரியான விஷயத்துக்கும் நீங்கள் அந்த பேக்ரவுண்டோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் பேக்ரவுண்டும் கிரியேட் பண்ணலாம், கலர் பேக்ரவுண்டும் அண்ட் ஷேப்ஸ்க்கு கலர் ஃபில் பண்ணுற மாதிரியான மித்த சில விஷயங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து ஜென்ரேட்டர் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது என்ன பண்ணணும்னா ஒரு டெக்ஸ்ட் ஆர் பேக்ரவுண்டை ஜென்ரேட் பண்ணுது. அப்படி இல்லாட்டி ஒரு இமேஜ் ஆர் வீடியோவை உள்ளே வந்து கொண்டு வருது. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 4 நோட்ஸுமே வந்து பேசிக்காக ஜென்ரேட்டர் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலி இப்போ கோல்ட், ஃபீவர், காஃப் எல்லாமே இருக்குது. இன்கேஸ் என்னோட வாய்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா ஐம் சாரி ஃபார் தட். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் நோட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்டர், இது வந்து கலர் கர்வ்ஸ், அண்ட் இது வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட், அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளரு, அண்ட் இது கூட அடிஷ்னலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட். ஸோ இன் சம் கேசஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை ஒரு கலரில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து கலர் பேஜ் போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்க இந்த 3 கலர் நோட்ஸை யூஸ் பண்ணி அண்ட் இன்னும் சில கலர் நோட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணியே வந்து இங்கே நீங்கள் ஒரு சின்ன கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஏதாவது இன்டென்சிவாக கலர் கிரேடிங், கலர் சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும்னா கலர் பேஜ் போய் பண்ணுறது தான் ரெக்கமெண்டட். அண்ட் இந்த பிளர் நோட், பிளர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பிளர் பண்ணணும்னா நீங்கள் பிளர் நோட் யூஸ் பண்ணுவீங்க. தென் ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட். ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ்வலாக ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, க்ராப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் டேப்பில் போய் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். பட் அதே விஷயத்தை தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு பண்ணுது. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் நோட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அப்கமிங் வீடியோவில் பார்க்க தான் போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபியூஷன் பேஜில் இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நோட், மெர்ஜ் நோட். மெர்ஜ் நோட் வந்து சிம்பிள் தான். ஆக்சுவலி நீங்கள் எப்பப்பெல்லாம் லேயர் கிரியேட் பண்ணி ஒரு புதுசாக ஒரு லேயரை கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் ஏதாவது ஒரு எலமெண்ட் வைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மெர்ஜ் நோட் தேவைப்படும். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா மல்டி மெர்ஜ் நோட் இருக்குது. மல்டி மெர்ஜ்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரே லேயரில் ஒரு லேயரில் ஒரு ஃபோட்டோ ஒரு எலமெண்ட் தான் நீங்கள் வைக்க தான் மெர்ஜ் நோட் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை ஒரே லேயரில் நீங்கள் எல்லா ஃபோட்டோஸ், வீடியோஸ், எலமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும்னா நீங்கள் அதை மல்டி மெர்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த 2 நோட்ஸை வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மெர்ஜ் மல்டி மெர்ஜோட பர்பஸாக நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்குவீங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மாஸ்கிங் நோட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு மாஸ்கிங் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாஸ்கிங் பண்ணுறதுல வந்து இது ரெக்டாங்கிள் மாஸ்க் பண்ணுறதுக்கு, இது இந்த எலிப்ஸ் வந்து சர்க்கிள் மாஸ்கிங்க்கு, அண்ட் இது வந்து பாலிகான்னா ஒன்றும் இல்லை, கஸ்டம் ஷேப்ஸ் எல்லாம் மாஸ்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பி ஸ்பைன்னு ஒன்று இருக்குது. பி ஸ்பைனுன்றதும் கிட்டத்தட்ட பாலிகான் தான். இதுலேயும் நீங்கள் கஸ்டம் ஷேப்ஸ் தான் கிரியேட் பண்ணுவீங்க. பட் பாலிகானில் நீங்கள் ஷேப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். பட் பி ஸ்பைனில் நீங்கள் ஒரு ஷேப் கிரியேட் பண்ணும்போது எட்ஜஸ் எல்லாமே கர்வ்டாக இருக்கும். அவ்வளோதான். அண்ட் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்ட்டிகல் நோட்ஸ். நம்ம ஆக்சுவலி பார்ட்டிகல்ஸ் நோட்ஸை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஒரு டுட்டோரியலே இருக்குது. அந்த வீடியோவை நான் இங்கே மேலே கார்டில் தரேன். போஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். அண்ட் கடைசியாக இங்கே இருக்கிறது எல்லாமே ஆக்சுவலி 3D நோட்ஸ். நம்ம 3D ஸ்பேஸில் எடிட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி
இங்கே இருக்க எல்லா நோட்ஸுமே நமக்கு தேவைப்படும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3D ஸ்பேஸில் நீங்கள் ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷேப் 3D தேவைப்படும். அண்ட் 3D ஸ்பேஸில் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்ஸ்ட் 3D தேவைப்படும். அண்ட் ஸ்பாட் லைட்ன்றது நம்ம 3D ஸ்பேஸில் ஒரு லைட் ஜென்ரேட் பண்ணுறது. இது ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு. நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் 3D ஸ்பேஸ்க்குள்ளே போனாலே கம்பல்சரி உங்களுக்கு நாளோடு தேவைப்படுற மாதிரி இருக்கும். அண்ட் இதையுமே வந்து நம்ம 3Dக்கு டெடிக்கேட்டாக டுட்டோரியல் வீடியோஸ்லாம் இருக்குது. அந்த வீடியோஸில் நம்ம இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு நோட்ஸ் ஒர்க் ஃப்ளோ பற்றி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம எல்லாமே ரெடி ஆயாச்சு. ரொம்ப உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ எல்லா நோட்ஸையுமே விஷுவல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம தியேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு என்னன்னா உங்க எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். அண்ட் எனக்கு இன்னொரு டவுட் வந்தது இன்ஸ்டாகிராமில். என்னன்னா இந்த நோட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, ஆனால் உங்கள் ஸ்க்ரீன் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இல்லைன்னு. அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து மேலேயும் கீழேயும் போகும். இதே நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மவுஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது யூ வில் கெட் மோர் ஸ்பேஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம நோட்ஸோட ஒர்க் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நிறையா பேர் வந்து டுட்டோரியல்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. நான் எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபியூஷன் பேசிக்ஸை முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லா வீடியோஸ்க்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து டுட்டோரியல்ஸ் போட்டுருவேன். டோன்ட் வரி. ஓகே கைஸ், நான் எப்போ சொல்கிற ஒரு காமன் டெம்ப்ளேட். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டெடிக்கேட்டாக டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.